ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான புசு புசுன்னு பூரியும் அதுக்கு சேர்த்த பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரத்வி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி மசாலா செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இந்த 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை 2ஆக கட் பண்ணி நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வறுத்த ரவையை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எதுக்கு வந்து இந்த ரவையை சேர்க்குறோம் அப்படின்னா, ரவை சேர்த்து நம்ம பூரி செய்யும் போது நமக்கு வந்து பூரி நல்லா உப்பலாக நல்லா ஃபல்ஃபியாக நல்லா சூப்பராக உப்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துக்கிறோம். இந்த ரவையை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த எண்ணெயோட அந்த உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையை வச்சு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இதுக்கு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு பூரி மாவு இருக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரே நேரத்தில் தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு வந்து தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு பதம் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நான் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே காய்கறிங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதை நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நீட்ட வாக்கில் நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே நான் 1 தக்காளி எடுத்துக்கிறேன். சில பேர் இந்த பூரி மசாலாவுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு சின்ன தக்காளியாக 1 தக்காளி மட்டும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூரி மசாலாவுக்கு வந்து தக்காளி வேணாம்னு நீங்கள் சேர்க்க வேணாம். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூரி மசாலாவுக்கு நமக்கு காரமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கடப்பாக்கல்ல வச்சு மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் பிசைய வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நம்ம மாவை வந்து லைட்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு அந்த கடப்பாக்கல்ல மாவு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இப்போ பூரி வந்து பெருசாக வேணும்னா பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு மீடியம் சைஸில் உருண்டை வேணும்னா மீடியம் சைஸில் உருண்டை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாவை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டுற சப்பாத்திகள் வந்து இந்த கட்டை வந்து இந்த மாதிரி குறைன்னு இல்லாமல் ஓட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா எண்ணெயில் போடும்போது உப்பி வரும். இந்த மாதிரி கட்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரி திரட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டின அந்த மாவுலேருந்து இப்போ நம்ம இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக ரொம்ப நைஸாக உருட்டாமல் திக்காக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஷேப் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பூரிக்கு மாவு உருட்டிக்கலாம். இல்லை எனக்கு ஷேப் ஒழுங்காக வராதுன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாவில் நல்லா போட்டு சும்மா ஏனத்தரனே நல்லா ஷேப் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை கிண்ணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உருட்டி வச்ச மாவில் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஓரத்தில் உள்ளதெல்லாம் அந்த போய் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கடைசியாக எல்லா மாவும் சேரும்போது நம்ம கடைசியாக உருட்டி இதையும் நம்ம வந்து பூரி மாவை உருட்டிக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம இன்னும் 2-3 பூரியை நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பூரி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாகும். ஃபஸ்ட்டு ஒரு மாவை எடுக்கணும், அது கிண்ணத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி மிச்ச மாவு மறுபடியும் உருட்டி இருக்கணும். ஓரளவுக்கு உங்களால் கையால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டாகவே நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுமே நான் உருட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். உரிக்கவே இல்லை, அந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோக் வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம பூரி மசாலாவுக்கு வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சதுனால நம்ம மசிக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. நல்லா மசிச்சு எடுத்துக்கோ, ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானது, இது கூடவே நான் 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சது, இது கூடவே நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். அது கூடவே நான் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், தாளிக்கிறதுக்காக தான். அதனால் எந்த உளுந்தாலும் பிரச்சனை இல்லை. அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாம் வதங்கினதும் நான் பொடியாக நறுக்கினேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம், தக்காளி சேர்க்கலனாலும் நமக்கு பூரி மசாலா சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா அது கூடவே அந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் தான் நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததும் இதோட கலரே சூப்பராகிட்டு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பூரி மசாலா கலரே இதுதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பூரி மசாலா நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கொதி வரட்டும். கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் இந்த மாவை கொட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுதான் பூரி மசாலா டேஸ்ட்டாக வரதுக்கான சீக்ரெட்டே இதுதான். நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே பூரி மசாலா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இதை நல்லா தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டலுங்கெல்லாம் கடலை மாவு சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக பூரி மசாலா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நமக்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பூரி நமக்கு உப்பி வரணும்னா கொதிக்கிற எண்ணெயில் தான் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரியை சேர்க்கணும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக அதில் நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு பூரி பொரிச்சு பாருங்கள், நமக்கு பூரி வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ தட்டி வச்சுருக்கிற அந்த பூரி மாவை அது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு பூரி எவ்வளோ உப்பி வருது பாருங்கள். பூரி நல்லா உப்பி வருது. இந்த மாதிரி போட்டு நல்லா செவந்து வந்ததும் 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த பிறகு நம்ம இந்த பூரியை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா பூரியையுமே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பூரி கூட
எண்ணெயில் அமுங்கி போகலை, நல்லா உப்பி வருது பாருங்கள். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நம்ம கரெக்டாக மாவை வந்து கரெக்டாக பிசைஞ்சு நம்ம அந்த பக்குவத்தில் வந்து நம்ம உருட்டி வச்சதுனால தான் நமக்கு வந்து நல்லா உப்பி வருது. நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து உப்பு போட்டதுனால நமக்கு வந்து பூரி வந்து உப்பு கரிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து இல்லை, ஆனால் உப்பு வந்து அதில் தெரியாது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நம்ம சில பேர் வந்து வத்தல்லாம் வந்து கல் உப்பு போட்டு பொரிப்பாங்க தெரியுமா, ஆனால் உப்பு வந்து அதில் சேராது. அது மாதிரி தான் இதில் உப்பு போட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்து அதில் இருக்காது. நமக்கு எப்போவுமே பூரி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் போட்ட பூரி எல்லாமே சூப்பராக உப்பி வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரவையும் சேர்த்துருக்கறனால இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே உப்பியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சேவ் பண்ணி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்க செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.